வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு சடங்குகள் என்ற பொருளில் சிந்தனை விளக்கம் வழங்க இருக்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள். சடங்குகளோட முக்கியத்துவம் என்ன, எது வேண்டிய சடங்கு, எது வேண்டாத சடங்கு என்பது தான் இந்த பகுதியில் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அன்பர்களே. மனோ தத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம் என்ற அடிப்படையில் பாமரர்களும் ஒழுங்காக வாழ்க்கை நடத்த ஏற்ற நல் வழிகள் சடங்குகள். காலம், இடம், அறிவின் வளர்ச்சி, சந்தர்ப்பம் இவைகளுக்கு ஏற்பதான் சடங்குகள் உருவானது. அந்த சூழ்நிலை மாறுவதற்கேற்ப பல சடங்குகள் மாற்றப்படவும் திருத்தப்படவும் ஒழிக்கப்படவும் வேண்டும். பழக்கத்தை அடிப்படையாக கொண்டே சீர்திருத்தணும், முன்னேற்றம் அடைய செய்யணும். இவையெல்லாம் அறிஞர்களோட இயல்பு. பழக்கத்திற்கு அடிமையாவது, அதிலிருந்து மீள முடியாமல் துன்பப்படுவது பாமரனின் இயல்பு. ஒரு சடங்கு தேவையற்றது என்றாலும் அது தனி மனிதன், சமுதாயம் என்ற 2 இடத்துலையும் பழக்கத்தால் நீடித்து போகுது. உதாரணமாக, இப்போ பத்திரம் எழுதி ரிஜிஸ்டர் செஞ்சு அசையா பொருட்களோட உரிமையை மாற்றிக்கொள்ள முடியாத காலத்தில் ஒரு புது வீடு கட்டினவங்க சமுதாய அங்கீகாரம் செய்வதற்கென புதுமனை புகுவிழா நடத்தினாங்க. அந்த காலத்தில் இந்த காலத்தில் இந்த முறையால் மனித சக்தியும் பொருளும் விரயமாகுது. காரணம், விளைவுகள் இவற்றை புரிந்து கொள்ளாமல் பின்பற்றப்படுகின்ற சடங்கு தான் மூடப்பழக்கம்னு சொல்கிறாங்க. மூட என்றால் அறிவில்லாத என்று அர்த்தமன்று. மூட அப்படின்னா மறைவான, தெளிவில்லாத, விளங்கி கொள்ளாமல் பின்பற்றப்படுகின்ற என்பதே பொருள். மூடப்பழக்கம் என்பனவற்றில் கூட சில உயர்ந்த கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கும். இப்போ உதாரணமாக இன்னொரு விஷயத்த சுவாமிஜி சொல்கிறாங்க. மணப்பெண், மாப்பிள்ளை இவங்களுக்கு ஏதேனும் உடம்புல அங்கவீனமோ மறைவான வியாதியோ இருக்குமென்றால் அவற்றை கண்ணியமான சோதனையின் மூலம் அறிவதற்கு ஒரு சிலர் நலங்கிடுதல் என்ற முறையை கையாளுகிறார்கள். உடைகளை களைந்து நம்பிக்கையான உறவினர்களால் சோதனையிடுகின்ற ஒரு சிறந்த முறை இந்த நலங்கிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாமிஜி. மருத்துவர்களால் மணமக்களை சோதனையிடும் பழக்கம் அமலில் வருகின்ற வரையில் நலங்கிடுகின்ற முறை பின்பற்றப்படுவதால் தவறில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையற்ற சடங்கு முறைகளை மனோ தத்துவம், பொருளாதாரம், சுகாதாரம் என்ற 3 பிரிவுகளையும் ஒன்று சேர்த்து ஆராய்கின்ற திறனுடைய அறிஞர்களே மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் ஒழிப்பதற்கும் தகுதியுடையவர்கள். சடங்கு முறைகளை கூட்டிக் கொண்டே வாழ்க்கையை பாரமாக்கி கொள்ளுகின்ற போக்கு இனி இச்சமுதாயத்தில் மாறியே ஆக வேண்டும். இதை யார் செய்வது? சடங்கு முறைகளில் அல்லது மூட பழக்க வழக்கங்களில் செய்ய வேண்டிய எந்த மாற்றமும் ஒரு தனிப்பட்ட மனிதனால் மட்டுமே செய்யப்படுவதால் எந்தவித பயனும் விளைவதற்கு இல்லை. பல மக்கள் கூடி ஒரு சங்கம் அமைத்து கொண்டு வேண்டிய சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும். ஆழ்ந்த ஆராய்ச்சியுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பண்போடும் செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த தேவையற்ற சடங்கு முறைகளும் அவற்றின் விளைவுகளும் அப்படின்னு தலைப்பில் ஒரு கவியும் கொடுத்து நிறைவு செய்கிறாங்க. இந்த பகுதியில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் என்றென்றோ சர்வதேசங்களிலும் மனிதர் கொண்ட எந்தெந்த செயல்களோ காரணமின்றி இன்று பல சடங்குகளாய் வழக்கமாகி வந்துள்ளவைகளிலே பல நம் வாழ்வின் வளமிழக்கும் நச்சாகி இருக்க கண்டோ. சிந்தித்தோர் முறை வகுப்போம், தேவையற்ற தொல்லை தரும் சடங்குகளை ஒழித்து கட்ட. இது அன்றைக்கு இருந்த நிலை. இன்று நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சிறப்பாக ஒரு இன்னொரு கவியில் சொல்கிறாங்க. இன்று செய்ய வேண்டியது என்ற தலைப்பிலேயே அந்த கவி இயற்றப்பட்டுள்ளது. அன்றிருந்த அறிவின் சூழ்நிலைக்கும் ஆராய்ச்சி திறமைக்கும் ஏற்ப வாழ்ந்தார். சென்றுவிட்ட நாட்களிலே மனிதர் வாழ்ந்து சிந்தனையால் அனுபவத்தால் அடைந்ததேற்று
இன்று இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் எதிர்கால விளைவுகளை யூகம் கொண்டும் என்றென்றும் மனித இனம் அல்லலற்று இவ்வுலகில் வாழ பெரும் முயற்சி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறாங்க சுவாமிஜி. அப்போ எந்தெந்த காலத்திலேயோ வாழ்ந்த மக்கள் அன்றைய தேவை கருதி சில சடங்குகளை ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கு அது தேவையில்லை என்று நாம் சிந்தனை செய்தோம் என்றால் அவற்றை தைரியமாக விட்டுவிட வேண்டும். மனவளக்கலைஞர்களாகிய நமக்கு அது சாத்தியமே என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.